உணர்வோம் ஆன்மீகம். அன்பர்களே வணக்கம். இன்று அறிவட்டாய நாயனார் பெருமையை அறிய அவர் வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். சிவன் பெருமையையும் கருணையையும் பற்றி அறிய நினைக்கும் அன்பு பெருமக்கள் முதலில் சிவனின் அடியார்களின் வரலாற்றை அறிந்து கொள்வதுதான் அவசியம் என்று உணர்ந்ததினால்தான் சேக்கிழார் பெருமான் நமக்கு 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணமாக தந்துள்ளார். அறிவட்டாய நாயனார் சோழ நாட்டிலே கணமங்கலம் என்ற திருத்தலத்தில் அவதரித்து அந்த திருத்தலத்திலேயே முக்தியும் அடைந்த பெருமைக்கு உரியவர். இவரின் குரு பூஜை தை மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரமாகும். சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். வேளாண் மரபைச் சேர்ந்தவர். சிவனடியார்பால் மிகுந்த பற்றுள்ளம் கொண்டவர். இவர் இறைவனுக்கு சம்பா அரிசியில் அமுது செய்து செங்கீரையும் மாவடுவையும் நிவேதன பொருட்களாக தினந்தோறும் அளித்து வந்தார். தன்னால் இயன்றளவு தெய்வ திருப்பணியிலும் செய்து வந்தவர். நல்ல உள்ளம் கொண்டவர். வேளாண் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றபடியாலே அந்த வருவாயில் சிவனுக்கு அமுது படைத்து தன் குடும்பத்தை நடத்தி வருகிறார் அறிவட்டாய நாயனார். இவர் தொண்டுள்ளம் கண்டு இறைவன் இவருக்கு ஒரு சோதனை காலமாக வறுமை என்னும் பதத்தை கொடுத்தார் என்று சேக்கிழார் சொல்வது போல குடும்பத்தில் வறுமையை கொடுத்து விட்டார். குடும்பம் வறுமையில் தெல்லாடுகிறது. ஆனாலும் மனம் தளரவில்லை. நெல் அறுக்கின்ற ஒரு வேலையிலே சேர்ந்து அதிலே வருகின்ற வருமானத்தில் நித்தியபடி சிவபூஜை செய்து வந்தார். அப்படி ஒருமுறை நெல் அறுத்து கூலியாக மொத்தமாக சம்பா நெல்லாகவே கிடைத்துவிட்டது. இவருக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா சம்பா நெல் இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்று பூரண உள்ளம் கொண்டவர். நாள் பூரா வேலை செய்தனாலே களைப்படைந்து விட்டார். தன் மனைவியை அழைத்து கொண்டு சிவபூஜைக்காக சம்பா நெல்லும் மற்றும் நிவேதன பொருட்களையும் ஒரு கூடையிலே வைத்து தலையிலே வைத்து நடந்து சென்று பொழுது உணவு அருந்தாமல் இருந்தபடியாலே அவருக்கு மயக்கம் வந்துவிட கூடையிலே இருந்த சிவபூஜைக்கான அந்த அமுது படைக்கின்ற அந்த அத்தனை நிவேத பொருட்களையும் கீழே நிலத்திலே கொட்டு விடுகிறார். நிலத்திலே ஒரு வெடிப்பு இருந்தது. அந்த வெடிப்புக்குள்ளே அந்த உணவுகள் அத்தனையும் சென்று விட்டது. மனம் பதறிப்போனார். ஐயோ, திரு அமுது சிவனுக்கு படைக்காமல் வீணாகி விட்டதே, இனி நான் உயிரோடு இருப்பதில் என்ன பயன் என்று சொல்லி இடையிலே வைத்திருந்த அந்த நெல் அறுக்கும் அரிவாள் இருக்கும் அல்லவா, அந்த நெல் அறுக்கும் அந்த அரிவாளை வேகமாக தன் இடுப்பிலே இருந்து எடுத்து கழுத்துக்கு அருகிலே கொண்டு வெட்டத் துணிந்தார். அப்பொழுது உடனிருந்த மனைவி கண்டு துடிக்கின்றாள். சிவனை வேண்டி இருகரம் கூப்பி வணங்கி, சிவபெருமானே எங்களை காப்பாற்றி என்று கதறுகிறார். அப்பொழுது இந்த நிலவெடிப்பிலிருந்து உருதிராட்ச மாலையும் திருநீர் மணிந்த ஒரு கரமானது வெளிப்பட்டு அறிவட்டாய நாயனாரின் கையை பற்றியது. இறைவன் கரம் பட்டவுடன் அன்பில் கரைந்து நின்றார் நாயனார். உடன் தன் கையில் இருந்த அந்த அரிவாளும் தானாக கீழே நழுவியது கண்டு வியப்புற்று நிற்கின்றார் அடிகளார். அடியாரின் அன்பிற்கும் பக்திக்கும் அம்பலத்து ஆடுவான் என்றும் மனமுருகி வந்து காப்பான் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. உடனே ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் தேவியோடு காட்சி தந்து நீண்ட நாள் வாழ்ந்து தன்மை வந்து அடைவுமாறு கருணை செய்து மறைந்தார். அறிவாளால் தம் கழுத்தை அறியத் துணிந்தமையால் இவருக்கு நாயனார் பதம் தந்தருளினார் சிவபெருமான். அன்றிலிருந்து இன்று வரை இவர் அறிவால் தாய நாயனார் என்று எல்லோராலும் புகழப்படுகிறார். அறிவட்டதாய நாயனார் மனைவியும் பின்பு பிறவா பெருவாழ்வு பெற்று இறைவன் திருவடி நிழலை ஒன்றினார்கள். பூசை பொருட்கள் தவறி தரையில் கீழே விழுந்து சிந்தியதால் தம் கழுத்தை தாமே அறுக்க முனைந்த இந்த வேளாளரை பற்றி சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? நல்ல செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்திவிட்டதால் அல்லல் தீர்த்தான் வல்லார் அமுது செய்து அருளும் அப்பொழுது எல்லையில் தீமையோன் இங்கு எய்திட பெற்றிலேன் என்று ஒல்லையில் அறிவால் பூட்டி ஊட்டியை அறியல் உற்றார் என்பதாக பாடுகிறார். சுந்தரர் தம் திருத்தொண்டர் புராணத்திலே இவரை எப்படி பாடுகிறார் தெரியுமா? எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகிறார். ஆகவே அன்பர்களே, இது போன்ற கதைகளை
குழந்தைகளுக்கு சொல்லி அவர்களை மேம்படுத்த வேண்டும். அதுவும் நம் பொறுப்பில் ஒன்று. ஏனென்றால் அப்பொழுதுதான் இறைவனின் பேரன்புக்கு பாத்திரமாக நாம் வாழ்ந்ததற்கு அர்த்தமாகும் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம்.